பாகிஸ்தான் கடற்படை கைது செய்த தமிழக மீனவர்கள் 7 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு நடுவண் அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தஞ்சை அருகே அரசு பள்ளி ஆசிரியை ரமணியை குத்தி கொலை செய்தவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. குமரி, நெல்லை, நாகை, திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு நடுவர். ராமநாதபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக பேருந்து நிலையம் மற்றும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் ஊர்தி ஓட்டிகள் அவதி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தீர்ப்பை மேல்முறையீடு செய்வது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என அமைச்சர் ரகுபதி விளக்கம். மதுரை அரிக்காப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேதாந்தா நிறுவனம் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவில் தேருக்கான மிகப்பெரிய வடம் தயாரிக்கும் பணியில் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தொழிலாளர்கள் தீவிரம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள கருமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்காக தமிழக கடற்பகுதிகளில் கடலோர காவல்படை வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகை. கோவில்பட்டியில் மதுக்கடையின் பூட்டை உடைத்து 9,000 ரூபாய் பணம் மற்றும் மது புட்டிகளை திருடிச் சென்றவர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு.